அனைவருக்கும் வணக்கம். 60 நாட்களில் உயரமாக வளர வைக்கும் மூலிகைகள் மற்றும் நம் முன்னோர்கள் அருளிய பயிற்சிகள் பற்றி பார்க்கப் போகிறோம். போன பதிவில் உயரமாக வளர்வது எப்படி அதை பற்றி விரிவாக பேசினோம். அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்து அதன் முழு விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, முதலில் பயிற்சிகளை பார்ப்போம். அதன் பிறகு மூலிகைகளை பார்ப்போம். முதல் பயிற்சி. நம் முன்னோர்கள் அனைவரும் இந்த பயிற்சிகளை தான் மிகவும் முக்கியமாக கூறுகிறார்கள். நன்கு தொங்க வேண்டும். தொங்கினால் மட்டும் போதாது, தொங்கி ஆட வேண்டும். இதை காலையில் செய்ய வேண்டும். இரண்டாவது பயிற்சி. உங்களால் முடிந்தவரை குதிக்க வேண்டும். மூன்றாவது பயிற்சி. யோகாசனம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். அதில் முக்கியமாக சக்ராசனம் தினமும் செய்ய வேண்டும். இந்த 3 பயிற்சிகளை செய்தாலே போதும். இந்த 3 பயிற்சிகளையும் காலையில் செய்ய வேண்டும். இந்த 3 பயிற்சிகளுடன் மூலிகைகளையும் சேர்த்து பயன்படுத்தினால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும். சரி, இனி மூலிகைகளை பார்ப்போம். முதல் மூலிகை கருப்பு திராட்சை. அனைவருக்கும் தெரியும். இந்த கருப்பு திராட்சை மிகவும் முக்கியமானது. இந்த கருப்பு திராட்சை உச்சி முதல் பாதம் வரை உள்ள செல்களை நன்கு வலுப்படுத்தி உடல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய வளர்ச்சி குறைபாடுகளாக இருந்தாலும் சரியாக வாய்ப்புள்ளது. இந்த மூலிகை மிகவும் முக்கியமானது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினமும் காலை வெறுவயிற்றில் சாப்பிட வேண்டும். இந்த கருப்பு திராட்சை சாப்பிட்டு வந்தாலே பல பிரச்சனைகள் தீரும். அடுத்த மூலிகை வெண்டைக்காய். வாரம் 2 முறை வெண்டைக்காய் சூப் வைத்து சாப்பிட வேண்டும். அதன் பிறகு சின்ன வெங்காயம், அதாவது இந்த சின்ன வெங்காயத்தை நன்கு வதக்கி சாப்பிட வேண்டும். வாரம் 2 முறை உணவில் பீர்க்கங்காய் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் பிடிக்கும் என்றால் வாரம் 1 முறை சாப்பிடுங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது, நன்கு பசி எடுக்க வேண்டும், தூக்கம் நன்கு இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த 3 பயிற்சிகள் மற்றும் இந்த மூலிகைகளை நீங்கள் கடைபிடித்தாலே போதும். 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களில் நிச்சயமாக வளரலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.